குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 12/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று பிற்பகல் 12:15 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் மாலை 4:20 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 4:03 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் பிற்பகல் 12:15 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:20 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்னைக்கு காலையில 6 மணி வரைக்கும் மரண யோகம் இருக்கு. அதனால அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. பயணம் செய்யும்போது கவனமா பார்த்துக்கோங்க. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் மாலை 4:20 வரை அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள். இன்னைக்கு சஷ்டி. சஷ்டினா வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டிக்கும் அதீதமான பலன் உண்டு. முருகப்பெருமானை இன்னைக்கு வணங்கலாம், சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகம். இந்த நடராஜர் அபிஷேகம் என்பது வருடத்திற்கு 6 முறைதான் செய்வார்கள். அந்த 6 முறையில செய்யும் போது இன்னைக்கு ஆணி உத்திரம் வர, ஆணி உத்திரம் அப்படின்னு சொல்லும் போது மிக சிறப்பான ஒரு நாள். அதனால இன்றைய தினம் நடராஜர் அபிஷேகத்தையும் காணுங்கள். அதே போல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால முருகப்பெருமானையும் மகாலட்சுமி வழிபாடையும் இன்னைக்கு செய்யுங்க. இன்று கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஏலக்காயும் பச்சை கற்பூரம் மட்டும் கொண்டு போகும். ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உகந்தது. பச்சை கற்பூரம் இழுக்கிற தன்மை, அதாவது வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால அது இரண்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு கல்வி தோஷம் நீக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு அதை எப்படி செய்வது? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த கல்வி ரொம்ப அந்த பாடத்திட்டங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்கு. நாங்களாம் படிக்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டா 5 புக்கு தருவாங்க, அவ்வளவுதான். அதுவும் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஆனா இப்பெல்லாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப கல்வியில அதீதமான ஒரு பேர்டனை கொடுக்குறாங்க. அதையும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிறார்கள். சில பேருக்கு ஞாபக சக்தி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன வழிபாடு செய்தால் கல்வியில ஜெயிக்கலாம்? கல்வி தோஷம்னு ஒண்ணு இருக்கும். கல்விக்கு அதிபதி யாருன்னா புத பகவான் இல்லைங்களா? அப்போ அந்த புதன் நல்ல இடத்துல இருந்தால் கல்வி சிறப்பா இருக்கும். சரி, இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அதற்கு வழிபாடு. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு அதை பற்றி பார்ப்போம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கடகத்தில் புத பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரகன், ரிஷபத்தில் குரு பகவான். அங்காரகன் இன்று காலை 6:58 ரிஷப ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். செவ்வாய் குருவோடு இணைய போகிறார். அப்போ குருவோடு இணையும் போது அதாவது குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த செவ்வாய் இணையக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம், கிருத்திகையினுடைய நட்சத்திரத்துல செல்கிறது. அப்ப அங்க சூரியன் செவ்வாய் இணைவு. அப்ப அந்த சூரியனுடைய செயல்பாடு எதுவோ அதை தான் இந்த செவ்வாய் பகவான் இங்கு செய்வார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி. அதே போல கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா
8ஆம் இடத்துல இருந்து ரொம்ப உடல்நிலை பாதிப்பை கொடுத்துட்டு இருந்த இந்த அங்காரக பகவான் இப்பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது உடல்நிலை பாதிப்புல இருந்து கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இப்பொழுது இந்த கல்வி தோஷம் நீக்கும் அயக்ரீவர் வழிபாடு. இப்போ ஞானத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஞானக்காரகன் யாருன்னா கேதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா ஞானத்தின் அதிபதி யாருன்னா அயக்ரீவர். இந்த உலகில் அழியாத ஒரு செல்வம் இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வமே என்பது யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. எவர் ஒருவராலும் ஒருவரிடம் இருந்து தட்டி பறிக்கவோ திருடவோ முடியாத ஒன்று எது என்றால் கல்வி செல்வம். அத்தகைய பெருமைக்கு உகந்த இந்த கல்விக்கு அதிபதியாக நாம் அனைவரும் வணங்குவது சரஸ்வதியை தான். ஆனால் அந்த சரஸ்வதிக்கே ஒரு குரு உண்டென்றால் அது ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவரே. 4 வேதங்களின் துணை கொண்டு அவ்வேதங்கள் பின் தொடர நான்முகனான பிரம்மன் தனது படைத்தல் தொழிலை செய்து வந்தார். மதுகைடவர் என்ற 2 அசுரர்கள் பேராசையின் காரணமாக பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை குதிரை வடிவில் வந்து திருடிச் சென்றனர். இந்த வேதங்களை மீட்டவர் இதன் காரணமாக உலகம் படைத்தலின் அர்த்தமே இல்லாமல் இருள் சூழ்ந்தது. எனவேதான் பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார். இதை அடுத்து மகாவிஷ்ணு குதிரை முகம், மனித உடல், சூரியனை விஞ்சக்கூடிய ஒளி, கண்களாக சூரிய சந்திரர்கள், கண் இமைகளாக கங்கை மற்றும் சரஸ்வதி, தெய்வ ஒளி வீசும் வடிவம் ஆகியவற்றுடன் திருவடிவம் கொண்டு அரக்கர்களிடம் இருந்து வேதங்களை மீட்கச் சென்றார். அந்த அரக்கர்களிடம் இருந்து வேதங்களை மீட்கவே உலகம் இருள் அகன்று ஒளி உண்டாகியது. அசுரர்கள் கைப்பட்டதால் பெருமை குன்றியதாக வேதங்கள் நினைத்தன. எனவேதான் தங்களை புனிதமாக்கும்படி பெருமாளை வேண்டினர். குதிரை முகத்துடன் இருந்த பெருமாள் உச்சி முகர்ந்தார். இதனால் அவரது மூச்சு காற்றால் வேதங்கள் புனிதமடைந்தன. அசுரர்களிடமிருந்து போரிட்டதன் காரணமாக ஹயக்ரீவர் உக்கிரமாக இருந்ததால் அவரை குளிர்விக்க லக்ஷ்மியை அவரது மடியில் அமர்த்தினர். இதனால் அவர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என அழைக்கப்படுகிறார். வேதங்களை மீட்டவர் என்பதால் அவர் கல்விக்கு தெய்வமாகின்றார். கல்வி உள்ள இடத்தில் லக்ஷ்மி ஆகிய செல்வம் சேரும் என்பதால் லக்ஷ்மியை இடது பக்கம் அமர்த்தி இருக்கிறார். சரஸ்வதியின் குரு, கல்வி கடவுள் என அறியப்படுபவர் சரஸ்வதி. அந்த சரஸ்வதிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவர். அவரை தரிசித்தால் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞானம் விருத்தியடைந்து கல்வியில் சிறந்து விளங்குவர். தங்களது குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தாலோ, கல்வியில் பின்தங்கி இருந்தாலோ, கல்வி அறிவு பெருக வேண்டி விரும்பினால் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தில் பரிவார மூர்த்திகளில் ஒருவராக எழுந்தருளி இருக்கும் ஹயக்ரீவருக்கு நடைபெறும் சிறப்பு திருமஞ்சன அலங்கார பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய நோட்டு, பேனா, அதே மாதிரி தேன் மற்றும் ஏலக்காய் மாலையுடன் வந்து ஹயக்ரீவருக்கு சாற்றி பூஜையில் வைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யலாம். இதில் அபிஷேகம் செய்த தேனை தோஷமுள்ள குழந்தைக்கு கொடுத்து தொடர்ந்து ஹயக்ரீவரை பூஜித்து வந்தால் உடனடியாக தோஷம் நீங்கும். மேலும் பூஜையில் வைத்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை குழந்தைகளின் நாவில் தடவி விட்டு ஹயக்ரீவர் மந்திரத்தை தொடர்ந்து மனதில் ஜெபிக்க செய்தால் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவர். மந்திரம் என்னவென்றால் எல்லோருக்கும் தெரிந்த மந்திரம்தான் இது. இந்த மந்திரம் ரொம்ப சுலபமான ஒரு மந்திரம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. இதனுடைய பொருள் என்னவென்றால் ஞானம், ஆனந்தம் ஆகியவற்றின் வடிவமாக மாசற்ற ஸ்படிகமணி போன்ற திருமேனியுடன் எல்லா கலைகளுக்கு உறைவிடமாக குதிரை போன்ற
திருக்கழுத்தை உடைய எம்பெருமானை வணங்குகிறோம் என்று அர்த்தம். அதனால எல்லோரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டுமென்றால் சரஸ்வதிக்கே குருவாக திகழ்ந்தவர் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவரை தினமும் வழிபட முடியவில்லை என்றாலும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வந்தால் அறிவில் சிறந்தவராக விளங்குவார்கள், ஞாபக சக்தி பெருகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மற்றவர்கள் பற்றிய பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல பண வரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த உடலில் இருந்து வந்த சோர்வு, செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வு இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். நெருக்கடியாக இருந்து வந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். குழந்தைகள் வழியில சுப செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். உயர்வும் இன்னைக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் எல்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் ஒரு புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கின்ற ஒரு தருணம். மனசுல ஒரு உல்லாச பயணம் குறித்த எண்ணங்கள்லாம் மேம்படும். புதிய ஆடை ஆபரண பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பழைய கடன்கள்லாம் வசூலாகும். உத்தியோகத்திற்காக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடக்கூடிய ஒரு தன்மை. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கும். அதே போல ஜென்மத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு எதையும் செய்தால் நல்லது. இப்போ குரு பகவான் ஜென்மத்துல இருக்கிற உடல்நிலை தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே தவிர மற்றபடி எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். அதே போல நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். அதிசய வடக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம். தாயிற்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தனிப்பட்ட விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்துருங்க. உங்க விஷயத்தையும் சரி, மற்றவங்க விஷயத்தையும் சரி, அடுத்தவங்க கிட்ட சொல்றத கொஞ்சம் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்றைய நாள் அந்த வியாபாரத்தில் நல்ல லாபமும் மேன்மையும் ஏற்படும். சில அனுபவங்கள் மூலம் மனதளவில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகின்ற ஒரு தருணம். நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் மறைமுகமான இடையூறுகள் ஏற்படும். ஆனால் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணத்தையும் இன்றைய தினம் கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளால் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்கார் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசளவுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
எதிர்பார்த்த உதவிகரம் எளிதில் கிடைக்கின்ற ஒரு நாள். அதே மாதிரி சகோதர வழியிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த காரிய அனுகூலம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். மனதில் ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அதே போல ஒரு சில விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். எதிர்பார்த்த தனவரவும் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல 12க்கு அதிபதியான சந்திர பகவானும் கேதுவும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானமாக வாக்குறுதி கொடுங்க. எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும். ஆனா இருந்தாலும் வேகமா எதுவும் செயல்பாடு வேண்டாம். புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி மனதுக்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். தன வரவு தாராளமாக இருந்தாலும் செலவுகளும் இன்னைக்கு கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இருந்தாலும் அந்த புதிய நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே சமயத்துல எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இன்னைக்கு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்களுக்கு ஆதரவு நிறைய இன்னைக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வேலையில நிறைய பொறுப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்க கூட வேலைய பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த வேலை ஆட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். நினைத்த சில வேலைகள் தாமதமாக முடியும். பேச்சுக்கள்ல கவனம் தேவை. அவசர முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கையில இருக்கின்ற பணம் செலவாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தெளிவோட இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பா இருக்கும். அதே மாதிரி செலவுகள் இன்னைக்கு கூடும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இன்னல்கள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாள். மூத்த சகோதரரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாரா சில வரவுகள் கிடைக்கும். ஆனா செலவுகளும் ஏற்படும். உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் அனுகூலமாக அமையும். சுபகாரிய செலவு ஏற்படும். மனதளவில் ஒரு புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. இருந்தாலும் இன்றைய நாள் மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். அதனால உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்கார இன்னல்கள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள்லாம் நடைபெறுகின்ற ஒரு தருணம். சிந்தனையில இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் விலகும். அரசு வழியில நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றமான ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். இதுவரைக்கும் நின்று போன சில வேலையெல்லாம் இன்னைக்கு செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில சுபகாரியங்கள் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நாள். லக்னமா இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல குரு பகவான். பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். ஆனா அது நல்ல முறையில பயன்படுத்தணும். பிரபலமானவர்களின் மறைமுகமான ஆதரவு, பெரியோர்களின் ஆதரவு, அதே மாதிரி அரசு ஊழியர்களால் இருந்தால் மேல் அதிகாரிகளின் ஆதரவு மறைமுகமாக இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் புதுசா நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யாரிடமாவது கூட்டு சேர்ந்து பண்றீங்கன்னா ஒப்பந்த கையெழுத்து ஆகும். இருந்தாலும் அதை நீங்க யோசிச்சு செய்வது மிகவும் நல்லது. வண்டி வாகன வசதிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் உறுதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். புதிய விஷயங்கள்ல சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள். அதே மாதிரி சில பேர் குடுக்கல் வாங்கல்னா லேவாதேவி பண்ணுவாங்க. இப்போ வட்டிக்கு விடுறவங்க, அதே போல இந்த ஃபைனான்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றவங்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆன்மீக பணிகளால் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கணும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். அதே மாதிரி இன்றைய நாள் எல்லா விதத்திலும் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குடும்பத்துல அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க. ஏன்னா சந்திரனோட கேதும் இணைந்து இருக்கிறதுனால, சந்திராசிரமம் கேது என்பது விநாயகப் பெருமானை குறிக்கும். அதனால இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருங்க. உங்க வேலை செய்யற இடத்துல நிறைய வேலை பளு அதிகரிக்கும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. வியாபாரத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையா செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம உங்க பேச்ச நீங்க நிதானமா பேசுனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேசாதீங்க. மறதி பிரச்சனை இன்னைக்கு ஏற்படும். அதனால சில வேலைகள்லாம் தாமதமாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் சதய நட்சத்திரக்காரர்கள்
இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு நாள். உத்தியோக தொடர்பான நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்ல வெளியூரிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சிந்தனை போக்கில் தெளிவு ஏற்படும். ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை இன்னைக்கு உண்டாகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் குறையும். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். தன வரவுகள் மூலம் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் அகலும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.